எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியுமே சோல்ட் ஆயிடுச்சுங்கண்ணா. ஒரு 5 வண்டி ஜெர்மன் கார் தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு 2 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். நிசான் சன்னிங்னா 2014 மாடல். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா வேர்ல்ஸ் வேகன்னா வென்டோங்கண்ணா, இது 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி கிளீனா இருக்குண்ணா, எடுத்தா எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்க அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல தானே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சடன் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமா இந்த செவலட் சைல் ட்ரை பண்ணலாங்கண்ணா. நம்ம தரமான ஒரு வென்டோ தானே கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹுண்டாய் இயான்னா 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. ஆனா டாடா டியாகோங்கண்ணா, ஸோ மோஸ்ட் வாண்டட் வண்டினா நம்ம ஊத்தாங்கர பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும். ஆனா ஸ்கோடா ராபிடுங்கண்ணா, 2012 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. ஆனா இது 2010 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. பெட்ரோல்னா ஹைலைனா டாப் மாடல் வண்டி. இந்த வீடியோ ஊத்தங்கரையிலங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இருக்குங்க, ஜெயம் கார்ஸ்ல. போன டைம் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு அபரிமிதமாக இருந்துச்சு. நிறைய கார்ஸ் வாங்கியிருந்தீங்க, ஆதரவு நிறைய நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கார் வாங்கினவுடைய ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜெயம் கார்ஸ் திருப்பூர்ல இருக்குங்க. திருப்பூரில் கோவில்வழி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி பைபாஸில் இருக்குங்க நம்ம ஜெயம் கார்ஸ். வாங்க இங்கே உள்ள கார்களுடைய டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நம்ம ஓனர்கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். வாங்க கார்களுடைய ப்ரைஸ்லாம் பார்க்கலாம். ஆதரவுனால தான் நம்மளும் காம்படிட்டிவான ப்ரைஸை தேடி போயிட்டு இருக்கோம். ஸோ நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னமும் மார்க்கெட்டோட விலை கம்மியான இடங்களில் நம்ம கார்களை தேடி பயணிக்கிறதுக்கு ஊக்கமாக இருக்கும். வாங்க நம்ம ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஜெயம் கார்ஸுடைய ஓனர்கிட்ட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஜெயம் கார்ஸுடைய ஓனர்னு இருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படிண்ணா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுடைய ஆதரவு எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாங்கண்ணா, நீங்க போன வீடியோல போட்ட எல்லா வண்டியுமே எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியுமே சோல்ட் ஆயிடுச்சுங்கண்ணா. ஓகேண்ணா. திரும்பவும் பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷனா ஒரு 10 வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊத்தாங்கர சரௌண்டிங் இருக்கிறவங்க நிறைய பேர் ஜெர்மன் பிராண்ட் நிறைய பேர் விரும்பி கேட்டாங்க. சரி. ஸோ அதனால இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டியில ஒரு 5 வண்டி ஜெர்மன் கார் தான் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட கொண்டு வந்திருக்கிறோம். வண்டியில மேஜரா எந்த ஒர்க்குமே இருக்காது. ஜஸ்ட் எடுத்து அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஊத்தாங்கரையில, அதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்னா அதுல ஊத்தாங்கரைங்க. ஊத்தாங்கரையில இருந்து திருவண்ணாமலை பைபாஸ்னா மெயின் ரோட்லங்கண்ணா. பைபாஸ் மெயின் ரோட்லயே நம்ம ஆஃபீஸ் அமைச்சிருக்குங்க. ஓகேண்ணே. சரிண்ணா, ஃபர்ஸ்ட் என்ன கார்னே பார்க்குறோம்? அண்ணா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா வண்டியும் ஒவ்வொரு வண்டியும் நம்ம பார்த்துடலாங்கண்ணா. அண்ணா நம்ம ஜெயம் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம ஊத்தாங்கர பிரான்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு நிசான் சன்னிங்னா 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். ஸோ ஒரு எக்ஸல் வேரியன்ட்னா, மிட் வேரியன்ட் வண்டி. ஸோ மிட் வேரியன்ட் இருந்தாலும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் ஆடியோட. ஸோ சீட்டெல்லாம் நல்லா பிராண்டடாக போட்டுக்கிறாங்க. ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் 80% பட்டன் இருக்குண்ணா. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் மேஜராக எந்த இதுவுமே கிடையாது. க்ளீனாக இருக்கும் வண்டி எடுத்தால். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து ரன் பண்ணலாங்கண்ணா. ஸோ ரிவேஸ் பார்க்கிங் சென்சார் கேமராவோட போட்டிருப்பாங்க. இது டீசல் தானே? இன்னும் பெட்ரோல்ண்ணா. இது பெட்ரோல். 2014 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டிங்கண்ணா. பெட்ரோல்லாம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான காரு. ஆனால் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வரையும் கிளைம் பண்ணிக்கலாங்கண்ணா. ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும். ஸோ பேக் பார்த்தீங்கன்னா லெக் ரூம்லாம் பாருங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக் ரியர் ஏசியும் வந்துருங்கண்ணா இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும். ரியர் ஏசி வந்துருக்கு. ஆமாங்க. நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க, கொஞ்சம் லக்ஸுரியாக போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சன்னியை ட்ரை பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா. இதுக்கு எவ்வளோ கேட்குறீங்க? இது 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,49,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை, இதுல ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. அடுத்து ஜெர்மன் சொல்லுங்கண்ணே. அண்ணா வேர்ல்ஸ் வேகன்னா வென்டோங்கண்ணா, இது 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். ஒரு ஐலைன்னா டாப் மாடல் டீசல் வண்டிங்கண்ணா. ஸோ ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு லக்ஸுரி சடன் வெஹிக்கிள்னே சொல்லலாங்கண்ணா வென்டோ பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தானே இது. ஸோ பவர் விண்டோ வந்துருங்க, பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி வந்துருண்ணா, டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துருங்கண்ணா. டச்ஸ்கிரீன் செட், எக்ஸ்ட்ரா ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் பாருங்கண்ணா நல்லா பிராண்டடாக போட்டிருப்பாங்க. ஸோ எந்த வேலையுமே கிடையாதுண்ணா. சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ், கிளட்ச், ஏசி எல்லாமே ரீசெண்டாக தான் எல்லா ஒர்க்கும் பார்த்துருக்காங்கண்ணா கஸ்டமர்னா. எடுத்து எந்த வேலையும் பார்க்க வேண்டாங்க. ரியர் ஏசியும் வந்துருங்கண்ணா. டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 60 to 70% பட்டன் இருக்கும். பாடி இது டீசல் தானே? ஆனால் டீசல்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 22 வரையுமே தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேண்ணே.
ரைட். இந்த வெண்டோக்கு என்னென்ன கேட்க? ஆனால் 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,99,000 கோட் பண்றோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஃபைனான்ஸ்னா நான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணோம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு ஸ்விஃப்ட்டுங்கண்ணா 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா வண்டி 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி பாடியில் எல்லாமே பாருங்கன்னா க்ளீனாக இருக்கும். ஒரு டீசல் வெஹிக்கிள்னா ஸோ ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் டீசல் நிறைய பேர் நம்ம ஏரியாவில் கேட்டுட்டு இருந்தாங்க. தாராளமாக ட்ரை பண்ணுங்கன்னா வண்டியில் ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பக்கா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்குண்ணே. இது எல்டிஐ விடிஐ கன்வெர்ட். ஆமாங்கண்ணா, எல்டிஐ வேரியண்ட்னா விடிஐ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும்னா பைனியர் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்கண்ணா. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே வந்து இன்பில் பண்ணியிருப்பாங்க. டயரும் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்கும். வண்டி க்ளீனாக இருக்குண்ணா. எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்கும். ஸோ ஸ்விஃப்ட்னால அது என்னன்னு தெரியல, மார்க்கெட்டில் எல்லாருக்கும் பிடிச்சனால பார்க்கல அழகாக இருக்குல்ல. ஆமாம் ஆமாங்கண்ணா. அதுபோல் நல்லா டீசல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர்ண்ணா. நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ டீசல் வண்டி வேணுன்றவங்க தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது 2012 மாடல் செகண்ட் ஓனர் டீசல் வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,79,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தங்கர சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சடன் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக இந்த செவலட் சைல் ட்ரை பண்ணலாங்கண்ணா. 2014 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. 97,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னா வண்டி க்ளீனாக இருக்கும். ஸோ ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குன்னா ஒரு வேலூர் நம்பருங்கண்ணா, வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. ஸோ பாடியிலாம் பாருங்கன்னா டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஒரு எல்டி வேரியன்ட் தான், ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே இது. ஆமாண்ணே. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துருங்கண்ணா, பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும்ண்ணா. டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்கண்ணா. ஒரு வண்டி நின்ன மாதிரியே ஒரு வாசனை இல்லை, ரெடி டு யூஸ்ல தான் இருக்கு. ஆமாங்கண்ணா. எந்த வண்டியும் ஜஸ்ட் எடுத்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்கும். எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது, மேஜர் ஒர்க்கு எதுவுமே இருக்காதுங்கண்ணா. க்ளீனாக இருக்கும். டீசலா பெட்ரோலானே? ஆனால் பெட்ரோல் வெஹிக்கிள்ண்ணா. நல்ல மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி தாங்கண்ணா. சடானை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வந்து யோசிக்காம எல்லாரும் எடுக்கலாம். தாராளமாக ட்ரை பண்ணுங்கண்ணா. ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் தாங்கண்ணா. ஆமாம், மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பெருசாக உங்களுக்கு எதுவுமே செலவு வச்சுக்காதுங்க. ஸோ ஓட்டம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரி பெட்ரோல் வெஹிக்கிள் எடுக்கிறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஓகே. நான் இது 2014 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குன்னா அது பெட்ரோல்னா வண்டி தெளிவாக இருக்கும். டாப் மாடல் வண்டி தானே. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 2,49,000 தான் நான் கோட் பண்ணுறேன். மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள், 3 ரூபா 3,15 ரூபா வரைக்கும் கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கோட் பண்ணுறது வெறும் 2,49,000 தான். இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊத்தங்கர சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1,50,000 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓ, அதுக்கு மேலே லோனும் கிடைச்சிருது? லோனும் இது பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம தரமான ஒரு வெண்டோ தான் கொண்டு வந்திருக்கோம். 2013 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். அப் டு டோட்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு. எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்னா எல்லா மேஜர் சர்வீஸுமே க்ளீனாக பார்த்து வச்சிருக்காங்க. வண்டி எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 80% பட்டன் இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்கண்ணா. இதுவும் பெட்ரோல்? ஆமாம், பெட்ரோலில் டாப் மாடல்லாம் ஹைலைன் வேரியன்ட். நான் இன்னைக்கு தான் வெண்டோவில் பெட்ரோல் பார்த்துருக்கேன். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயான வண்டிங்கன்னா நிறைய பேர் பெட்ரோல் வண்டி கேட்டிருக்காங்க, நம்ம கிட்ட எடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம். சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஸோ பேக்லையும் பாருங்கண்ணா, ரெயர் ஏசியும் வந்துருங்கண்ணா. இவ்வளோ க்ளீனாக இருக்குது. 14 மாடல் வண்டி 13ங்கண்ணா. வண்டி நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். நீங்கள் லாஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 வரைக்கும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கண்ணா. கம்பெனி சர்வீஸோட அதுவும் லோ மெயின்டெனன்ஸ் வண்டி வேணும்னா தாராளமாக இந்த சடான் வெஹிக்கிள் நம்ம வெண்டோ ட்ரை பண்ணலாம்னா. வண்டி எடுத்தால் எந்த ஒர்க்கும் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணுற கண்டிஷன் தானே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா இந்த வெண்டோக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,79,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லைனா நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இதுக்கு ஃபினான்ஸ் கிடைக்குமா? இந்த வண்டிக்கு நம்ம ஊத்தங்கர சரௌண்டிங் இருக்கிறதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹுண்டாய் இயான்னா 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. 87,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. ஓகே. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னா க்ளீனாக இருக்கும். இன்டீரியர் இருக்கும், எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் தான் இருக்கிறதுலே டாப் மாடல் வண்டிங்கண்ணா. ஸோ ஏர் பேக் வந்துடும், சிங்கிள் ஏர் பேக் வந்துடும்னா, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லா ஆப்ஷனும் வந்துடும்னா. எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருப்பாங்க. ஸோ அண்டர் பார்ட்ஸ், கிளச், ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில். ஓகே. மொசக்குட்டிக்கு என்னென்ன ப்ரைஸ் கேட்குறீங்க? நான் 2013 மாடல் சிங்கிள் ஓன் கண்டிஷனில் இந்த வண்டிக்கு 2,39,000 கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஃபைனான்ஸ் கிடைக்குமாண்ணே? நான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊத்தங்கர சரௌண்டிங்களுக்கு ஒரு 1,50,000 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஜெயம் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Volkswagen வெண்டோங்னா 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா ஹைலைன்னா டீசல் வண்டி
ஸோ வண்டி ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குண்ணா. 16 நல்லா இருக்கு வண்டி. நம்ம வெறும் 91,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா வண்டி. வண்டியில் டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. வண்டி க்ளீனாக இருக்கும். ஸோ அப்படி இது டீசல்னா நல்ல மைலேஜ் கொடுக்கணும். ஸோ நம்மகிட்ட வென்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் இருக்குது டீசலும் இருக்குங்கண்ணா நம்மகிட்ட. ஜெர்மன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெண்டையுமே பயன்படுத்திக்கலாம். ஆமாங்கண்ணா. ஸோ வண்டி வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க. வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும்ண்ணா. டியூல் ஏர் பேக் வந்துடும். கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ரிவர்ஸ் கேமராவோட ரேர் ஏசியும் வந்துருங்கண்ணா. நல்லா சீட் கவரும் பிராண்டடாக போட்டுருக்காங்க. டயர் எல்லாமே ஆல்மோஸ்ட் 90% பட்டன் இருக்கும். பாடி லைனும் க்ளீனாக இருக்கணும். எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கண்ணா. வென்டோ தான். ஸோ பில் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குங்கண்ணா. பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வென்டோ ரேபிடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வண்டி ஓட்டுறது வண்டியில் போகிறதே உங்களுக்கு தெரியாதுங்க. ஸோ மைலேஜும் கிடைக்கும், பர்ஃபார்மன்ஸும் வேணும்னா தாராளமாக வென்டோ நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாங்கண்ணா. சரிண்ணா, இதுக்கு எவ்வளோ கேட்குறீங்க? நான் இது 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் 4,45,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லைனா நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இது ஃபினான்ஸ் ஆகுமாண்ணா? நான் இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்க. நம்ம நெக்ஸ்ட் கார் போகுது டாடா டியாகோங்கண்ணா. ஸோ மோஸ்ட் வாண்டட் வண்டினா நம்ம ஊத்தாங்கர பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய பேர் டியாகோ கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே வந்திருக்குங்கண்ணா. சூப்பர். ஸோ 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குன்னா ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்கண்ணா. 50% மேல தானே இருக்கு. ஆனா டயர் புது டயர்னா அதானே 90% பட்டன் இருக்கும். புது டயர்னே. ஆமாம். அப்படியே இன்டீரியர் லைவா பாத்துருங்கண்ணா. ஸோ ஒரு எக்ஸ்டி வேரியன்ட்னா மிடில் வேரியன்ட் வண்டி. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துரும்னா. கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்கண்ணா. இது வந்து பெட்ரோல். பெட்ரோலுங்கண்ணா. ஓகே. பெட்ரோல் மிடில் வேரியன்ட்டுங்கண்ணா. ஸோ சீட்டோலாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டயரும் 90% பட்டன் இருக்கு. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுன்னா க்ளீனாக இருக்கும். வண்டி பாருங்க அப்படி பல அப்படி ஃப்ரெஷ் கண்டிஷனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. டாடா டியாகோ வந்து நல்ல ஒரு மாருதி சுசுகியோட நல்ல ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின வண்டிங்கண்ணா டாட்டாவில். ஸோ பில் குவாலிட்டிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். மைலேஜ், மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது 2016 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. நான் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,60,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்னா. இந்த வண்டிக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஆனால் ஸ்கோடா ரேபிடுங்க. இது 2012 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1,18,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னா. வண்டி க்ளீனாக இருக்கும். டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ஆம்பிஷன் ப்ளஸ் வேரியன்ட்னா டீசலில். ஸோ ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தாங்கண்ணா. ஸோ பாடியில எல்லாம் பாருங்கண்ணா ரொம்ப தெளிவாக இருக்கும். வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கண்ணா. அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருண்ணா. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்னா. சீட்கோலாம் நல்லா பிராண்டடாக போட்டிருப்பாங்க. எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுன்னா. க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் ரேப்பிடே சொல்லவே வேண்டாங்கண்ணா. பில் குவாலிட்டியே அடிச்சிக்கவே முடியாதுங்க. நம்ம ஜம்முன்னு இருக்கும். ஸோ ரேர் ஏசியும் வந்துருங்கண்ணா. இந்த லோகோ மட்டும்தான் மாறுது. ஆமாம். வென்டோ ரேப்பிடோ எல்லாம் ஒரே வண்டி தாங்கண்ணா. ஒரே தான். பில் குவாலிட்டி ரெண்டுமே பக்காவாக இருக்கும். ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். நல்ல மைலேஜும் கொடுக்குங்கண்ணா ரெண்டு வண்டியை பொறுத்த வரைக்கும். இது டீசல் தாங்கண்ணா. ஓகே. ஒரு 20 22 வரையுமே கிளைம் பண்ணலாம் நம்ம மைலேஜ் மட்டும். 22லாம் கொடுத்தா நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த வாடகையெல்லாம் கணக்கு பண்ணாலும் அந்த கார் நம்மளுக்கு தனியாக மிச்சமாயிரும். ஆமாங்கண்ணா. எவ்வளோ நான் 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா செடான் வண்டி, டீசல் வண்டிங்கன்னா வண்டி க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 3,15,000 கோட் பண்ணுறோன்னா. ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. சரிண்ணே. இந்த லோ பட்ஜெட்ல வாங்குறோம்னு வச்சுங்க. லோ பட்ஜெட் குவாலிட்டி எப்படின்னு இருக்கு? ஆனால் வண்டி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு 1க்கு 2 மெக்கானிக் வச்சு நீங்கள் செக் பண்ணிட்டே வண்டி எடுங்கண்ணா. வண்டி அல்டிமேட்டாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் சரி, அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன், கிளட்சி, ஏசி, டயர் பாயிண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பாடி லைன்லையும் டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுண்ணா. க்ளீனாக இருக்கும் வண்டி. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம். 2 லட்ச ரூபா பண்ணிக்கலாம். தாராளமாக பண்ணி கொடுத்துட்றேங்கண்ணா. நெக்ஸ்ட் கார் என்னென்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு போலோ இருக்குங்கண்ணா. இது 2010 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஹைலைன் பெட்ரோல்னா. பெட்ரோல் ஃபேன்சி நம்பர். ஆமாண்ணா. 7444 ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எஃப்சி இப்போ தான் முடிஞ்சதுங்கண்ணா. ஸோ 5 வருஷம் எஃப்சி கரண்ட் பண்ணி கொடுத்துடலாங்க. 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணியும் கொடுத்துடலாங்கண்ணா இந்த வண்டிக்கு. ஓகேண்ணே. ஸோ வண்டி இன்டீரியர் எக்ஸி எல்லாமே நீட்டாக இருக்குங்கண்ணா. டயர் மாற்றுறதுக்கு அவசியம் எதுவுமே இல்லைங்கண்ணா. ஸோ 2010 மாடல் மாதிரியே தெரியாதுங்கண்ணா வண்டி. இன்டீரியர் நல்லா இருக்கு. ஆமாண்ணா. ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கண்ணா. பெட்ரோலா? ஆனால் பெட்ரோலுங்கண்ணா. பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் புது வண்டி என்ன ஈக்குவலாக போதும் அதே பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்குங்கண்ணா. ஜெர்மன் ப்ராடக்ட். வண்டி 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி க்ளீனாக இருக்கும். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க.
ஆனால் இதுக்கு எவ்வளோ விலை கேட்குறீங்க? ஆனால் இது 2010 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் ஹைலைன் டாப் மாடல் வண்டி. எஃப்சி வந்து இப்போ தான் முடிஞ்சதுங்க. 5 வருஷம் எஃப்சி கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம்னா 1 இயர் வந்து இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2,79,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம். இது ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1,50,000 லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம். நல்ல காம்படிட்டார்னா பிரைஸ்னா எல்லா வண்டியுமே தரமா இருக்குன்னா எடுத்து நீங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க அண்டர் பார்ட்ஸ், கிளட்ச், சஸ்பென்ஷன் எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க மேஜர் ஒர்க்கு எதுவுமே உங்களுக்கு வராது. நான் வண்டி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ரன் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கும். ஓகேண்ணா. நீங்க ஒரு டைம் ஊத்தங்கரை ஆஃபீஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளீனான வண்டி தான். எல்லாமே 1க்கு 2 மெக்கானிக் நம்மளும் வச்சு தரமா செக் பண்ணி ஓட்டி பார்த்தா நம்மளும் வண்டி எடுக்கிறோம். ஸோ மேஜர் ஒர்க்கு உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸே கிடையாதுங்கன்னா நீங்க 1க்கு 2 மெக்கானிக் வச்சு நீங்க தாராளமா செக் பண்ணியே நீங்க பை பண்ணிக்கலாங்க. சூப்பர். ஏன்னா உங்க பிராண்ட் ஜெயம் கார்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அப்ப நீங்க செக் பண்ணி நிப்பாட்டும் போது அது ஒரு கம்பல்சரி. எல்லா வண்டியுமே நான் ஊத்தங்கரையிலும் சரிங்கண்ணா, திருப்பூர் பிரான்ச்சும் சரிங்கண்ணா, எடுக்கிற எல்லா வண்டியும் ப்ராப்பரா செக் பண்ணி தான் நம்ம வண்டி வந்து கஸ்டமருக்கு கொடுப்போம். மேஜர் ஒர்க்கு வர்றதுக்கு சான்சஸ் கிடையாதுன்னா வண்டி கிளீனா இருக்கும். நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் ஜெர்மன் பிராண்ட் தான் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நிறைய வண்டி இந்த நம்ம ஊத்தங்கரை ஆஃபீஸ் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ வண்டி வேணுன்றவங்க தாராளமா வாங்க. வென்டோ இருக்கு, ரேபிட் இருக்கு, போலோ இருக்குங்கண்ணா. ஓகே. பெட்ரோல் இருக்கு, டீசலும் இருக்கு. எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும், கிளீனா இருக்கும். வண்டி எடுத்தா எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்க ரன் பண்ணிக்கலாங்க. கார்களுடைய டீடைல்ஸ் தான் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இங்க என்ன கார் பிடிச்சிருந்துச்சு, என்ன பிரைஸ் காம்படிட்டிவான பிரைஸா இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே உள்ள கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். உள்ள கார்களை தேடுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய கார்களை தேடுறதுக்கு நம்ம சேனலை பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.